தலைப்பு: சிறிய புத்தகங்களிலிருந்து பெரிய பாடங்கள். ஒரு அதிகாரம் கொண்ட நிருபங்கள். பக்கம் 75. பாடத்தின் தலைப்பு: யூதா. ஒரு நீண்ட முகவுரை. யூதா ஆக்கியோன். குறிப்பு: இந்த முகவுரையில் சிக்கலிலிருந்து தப்பிக்க விரும்புகிறவர்களுக்கு தயவு செய்து 85ஆம் பக்கத்திற்கு முன் செல்லுங்கள். இந்த கடிதத்தின் நோக்கம்: யூதா யார்? அவர் 1ஆம் வசனத்தில் தன்னை யாக்கோப்பின் சகோதரன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆனால் அவருடைய அடையாளம் தொடர்பாக சிலர் கேள்விகள் உடையவர்களாக இருப்பதால் அவருடைய அப்போஸ்தலத்துவத்தை தொடக்கத்திலேயே உறுதிப்படுத்திக் கொள்ளுவது கட்டாயமானதாக தோன்றுகிறது. இந்த யூதாதான் வேறிடத்தில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நிருபம் எழுதிய அப்போஸ்தலர் யாக்கோப்பின் சகோதரன் ஆவார். இந்த யாக்கோப்பு கூட அல்பேயுவின் குமாரன் என்று அறியப்படுகிறார். அப்போஸ்தலர்கள் மட்டுமே கொள்கையை ஸ்தாபிக்கவும் மற்றும் உறுதிப்படுத்தவும் உரிமை உடையவர்களாக இருந்தனர். இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் வார்த்தைகளை மார்க் மற்றும் லூக்கா, அப்போஸ்தலர்கள் அல்ல, பதிவு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளது. ஏனெனில் மார்க் மற்றும் லூக்கா போதிக்க கூடாது என்பதில் மிகவும் கவனத்துடன் இருந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் போதிக்க கூடாது என்பதில் மிகவும் கவனத்துடன் இருந்து போதிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்களின் வாக்கியங்களை மேற்கோள் காட்டினர். யூதாவின் அடையாளத்தை பரிசீலனை செய்வதில் யூதா மற்றும் யாக்கோப்பு தொடர்பான சான்றுகள் முற்றிலும் பின்னி பிணைந்திருப்பதால் நம்முடைய தேடல் தனித்தனியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் மாறாக இருவரையும் ஒன்றாக சேர்த்து பரிசீலிப்பது தேவைப்படுகிறது என்பதை நாம் காண்கிறோம். சான்று: சுருக்கமான அறிக்கை. வசனங்களின் ஆதாரங்களை கவனிப்பதற்கு முன்பு கண்டுபிடிப்புகளின் சுருக்கம் உதவியாக இருக்கும். யோசேப்பின் சகோதரர் அல்பேயு அல்லது கிளையோப்பா என்பது கிரேக்கத்தில் இதற்கு சமமான பெயர். வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டார். 2 பேர்களும் மரியாள் என்ற பெயர் கொண்ட ஸ்திரீகளை விவாகம் செய்தனர். யோசேப்பு யூத விவாக சட்டத்தின்படி தன் சகோதரனுடைய மனைவியின் மூலமாக பிறந்த பிள்ளைகளை வளர்த்தார். யாக்கோப்பு முதலாவது பிறந்தவராக இருந்தார். கர்த்தருடைய சகோதரன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யூத விவாக சட்டத்தின்படி முதலாவது பிறந்தவர் குடும்ப பெயராக தன் இறந்த தகப்பனின் பெயரை வைத்துக் கொண்டார். இந்த யூத விவாக சட்டத்தின் மற்றும் ஒரே கூரையின் கீழ் இருந்த மற்ற பிள்ளைகள் தங்களின் உயிரியல் தந்தையின் குடும்ப பெயரை வைத்துக் கொண்டவர்களாக யோசே மற்றும் சலோமே இருந்தனர். இவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய உடன் பிறந்தவர்களாக கருதப்பட்டனர். அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பு அப்போஸ்தலராக இருந்தார். அப்படியே அவருடைய சகோதரன் யூதா இருந்தார். புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு என்ற பெயரில் 2 மனுஷர்கள் இருந்தனர். மற்றவர் யோவானுடைய சகோதரன், அப்போஸ்தலராகவும் இருந்தார். வேதாகம பரிசீலனைகள். குறிப்புரையின் மேற்கோள் NAS மொழிபெயர்ப்புக்குரியவை. 1. அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு மற்றும் யூதா ததேயு 12 அப்போஸ்தலர்களில் 2 பேர்களாக இருந்தனர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்கள் யூதாவை ததேயு என்று அழைக்கின்றன. லூக்கா 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் மற்றும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் ஆகியவை அவரை யூதா என்று அழைக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக இந்த கடைசி 2 மேற்கோள்களில் குமாரன் என்ற சொல் யாக்கோப்பு என்ற வார்த்தைக்கு கூடுதலாக சேர்க்கப்பட்டு இவ்விதமாக யாக்கோப்பின் குமாரன் என்று யூதாவை அழைக்கிறது. இந்த வார்த்தைகள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றன. சரியாக இருக்க வேண்டுமானால் இது யாக்கோப்பின் சகோதரன் என்று கூற வேண்டும். இந்த திருத்தத்தை யூதாதாமே அவருடைய நிருபத்தின் முதல் வசனத்தில் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். KJV மொழிபெயர்ப்பில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ததேயு என்னும் மறுநாமமுள்ள அல்பேயு என்ற வார்த்தைகள் போலியானவையாக இருந்து இவ்விதமாக குழப்பத்தை கூடுதலாக்கியுள்ளது. மேற்கண்ட உரைப்பகுதிகள் யூதா 1ஆம் வசனத்தை தவிர யூதாவை யாக்கோப்பின் சகோதரனாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் KJV மொழிபெயர்ப்பு லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்
மற்றும் அப்போஸ்தலர் 1:13 சரியான வார்த்தைகளை கூடுதலாக சேர்க்கிறது. 2. இயேசுவின் சகோதரர்களாக யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதாஸ், யூதா மற்றும் சகோதரிகள் பட்டியலிடப்படுகிறார்கள். மத்தேயு 13:55-56 மார்க் 6:3 அதாவது இந்த யாக்கோப்பு கர்த்தருடைய சகோதரனாக இருக்கிறவர். அவர் அப்போஸ்தலர் யாக்கோப்புவாக இருக்கிறார் மற்றும் இப்படியாக அல்பேயுவின் குமாரனாகவும் இருக்கிறார் என்பது கலாத்தியர் 1:19 தெளிவாகிறது. அல்பேயுவின் யாக்கோப்பு கர்த்தருடைய சகோதரனாக இருந்தால் தெளிவாக யூதா கூட கர்த்தருடைய சகோதரனாக இருக்கிறார். ஆனால் அல்பேயுவின் குமாரன் என்று அவர் ஒருபோதும் அழைக்கப்படுவதில்லை. அவருடைய தாயார் யாக்கோப்பின் தாயாராக இருப்பதாக காணப்பட்டாலும் கூட, ஏனெனில் யூத விவாக சட்டம் இப்படிப்பட்ட தலைப்பை இந்த ஏற்பாட்டின் முதலாவது பிறந்தவருக்கு மட்டுமே வழங்கியது. 3. யாக்கோப்பு வெளிப்படையாக எருசலேம் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தார். முதலாவதாக ஆலோசனை வழங்குபவராகவும் மற்றும் தலைவராக செயல்படுகிறவராகவும் இருந்தார். அப்போஸ்தலர் 12:17, 15:13 மற்றும் 21:18 கலாத்தியர் 1:18-19 2:9-12 1 கொரிந்தியர் 15:7 இது செபுதேயுவின் யாக்கோப்பாக இருப்பதற்கான சாத்தியம் இருந்தாலும் இது அதே யாக்கோப்பாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. 4. யாக்கோப்பின் தாயார் மரியாள் என்ற பெயரில் இருந்தனர். இவர் மகதலேனா மரியாளுடனும் மற்றும் இயேசுவின் தாயாகிய மரியாளுடனும் சிலுவை மரணத்தின் போது இருந்தார். மத்தேயு 27:56 மார்க் 15:40 16:1 லூக்கா 24:10 பார்க்கவும். யாக்கோப்பின் தாயாருக்கு மற்ற பிள்ளைகள் யோசே அல்லது யோசேப்பு பொருத்தமாக மற்றும் சாலோமே என்ற பெயரில் இருந்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:55-56 மற்றும் மார்க் 6:3 இதை பரிந்துரைத்தாலும் சுவாரஸ்யமாக யூதா அவருடைய பிள்ளை என்று ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. மேற்கண்ட பட்டியலில் மார்க் 15:40 யாக்கோப்பு சின்ன யாக்கோப்பு அல்லது சிறிய என்று அவருடைய புனை பெயர்களில் காணப்படுகின்றார். இது ஒருவேளை அவருடைய உடல் உயர அளவு அல்லது செபுதேயுவின் குமாரனுடன் இவருடைய தாயாரும் சிலுவை மரணத்தின் போது இருந்தார். மத்தேயு 27:56 அவரது வயது ஒப்புமையின் காரணமாகவும் இருக்கலாம். மேற்கண்ட குறிப்புகள் யூதாவை யாக்கோப்பின் தாயாகிய மரியாளின் குமாரனாக குறிப்பிடுகிறதில்லை. மத்தேயு 13:55 இயேசுவின் உடன் பிறந்தவர்களாக யாக்கோப்பு, யோசே, சீமோனுடன் யூதாவை சேர்க்கிறது. யூதாவும் சிமியோனும் இயேசுவின் தாயாகிய மரியாளின் குமாரர்களாக இருந்தார்கள் என்பதற்கான தனித்துவமான வாய்ப்புக்கு வழி திறக்கிறது. இது மிகவும் சாத்தியமாயிருக்கும்படி முடிவாக தோன்றுகிறது. 5. அப்படியானால் யாக்கோப்பின் தாயாகிய மரியாள் யார்? யோவான் 19:25 சிலுவையின் அருகில் 3 மரியாள்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இயேசுவின் தாயார் மகதலேனா மற்றும் கிளையோப்பாவின் மனைவி மரியாள். கிளையோப்பா என்பவர் அல்பேயு ஆவார். அவர் பெயர் கிரேக்கத்தில் மற்ற பெயருக்கு சமமாக இருக்கிறது. இந்த மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் சகோதரர்களை விவாகம் செய்திருந்த சகோதரிகளாக இருந்தார்கள் என்பதற்கான சாத்தியம் இருந்தாலும் இவள் கொழுந்தியாளாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது எப்படி இருந்தாலும் சகோதரிகள் ஒரே பெயரை உடையவர்களாக இருக்கக்கூடும் என்பதற்கான வாய்ப்பு அதிகம் இல்லை. இது முழுமையாக நடக்க இயலாது என்று இல்லாவிட்டாலும் இந்த சூழல் யூத விவாக ஒழுங்குமுறை இருப்பதற்கான சான்று அனைத்தையும் கொண்டிருக்கிறது. உபாகமம் 25:5 பார்க்கவும். இந்த ஏற்பாட்டின் முறைமையில் சகோதரர்கள் ஒன்றாக குடியிருந்தனர் என்பது ஒரு நிபந்தனையாக இருந்தது. யோசேப்பின் சகோதரன் அல்பேயு என்று தோன்றுகிறது.
அல்பேயு என்பதற்கு பரிமாற்றம் அல்லது பதிலாக என்று அர்த்தமாகும் என்பது கூட வசதியாக தோன்றுகிறது. இந்த உண்மையில் யூத விவாக முறை என்பதை சொற்களின் விளையாட்டினால் நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவுகிறார். அல்பேயு வாரிசு இல்லாமல் இறந்தார் என்பது வெளிப்படையாகும். யோசேப்பு பின்பு கிளையப்பாவின் மனைவியினால் யாக்கோப்புக்கு தந்தையானார். யூத விவாக முறைமையின் கீழ் இப்படிப்பட்ட ஏற்பாட்டின் முதலாவது பிறந்தவர் யாக்கோப்பு மட்டுமே இறந்த சகோதரனின் பெயரை வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே யாக்கோப்பு அல்பேயுவின் குமாரனாக அறியப்படுகிறார். ஆனால் மற்ற அனைவரும் யாக்கோப்பின் சகோதரன் அல்லது சகோதரியாக இருந்தாலும் அவர்கள் அல்பேயுவின் பிள்ளைகளாக அறியப்பட மாட்டார்கள். இவ்வாறு யோவானும் யாக்கோப்பும் செபுதேயுவின் குமாரர்களாக அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் யாக்கோப்பும் யோசேப்பும் அவர்கள் ஒரே தாய் மற்றும் தந்தையை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்பேயுவின் குமாரர்களாக அழைக்கப்படுகிறதில்லை. ஆனால் யூதாவும் யாக்கோப்பும் ஒரே தாயை உடையவர்களாக இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் யூதா யாக்கோப்பின் சகோதரனாக இருக்கிறார். இப்படியாக யோசேப்பு 2 மரியாள்கள் அடிக்கடி ஒன்றாக குறிப்பிடப்பட்டனர் மற்றும் காணப்பட்டனர் மற்றும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அடங்கிய ஒரு குடும்பமாக இயேசுவை தவிர எல்லோரும் யோசேப்பின் உயிரியல் பிள்ளைகளாக ஒரே வீட்டில் வாழ்ந்தனர். இப்படியாக கூட எல்லோரும் இயேசுவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளாக இருந்தனர். நிச்சயமாக தேவன் இயேசுவுக்கு உண்மையான தந்தையாக இருந்தார் என்பதை தவிர்த்து சிக்கலாக தோன்றுகிறவை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1. அவருடைய சகோதரர் அவரை விசுவாசியாதபடியால் யோவான் 7ஆம் அதிகாரம் 3, 5, 10 ஆகிய வசனங்களில் இந்த அறிக்கை எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்க முடியாது என்பது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவாக தெரிகிறது. யாக்கோப்பு கர்த்தருடைய சகோதரனாகவும் மற்றும் அப்போஸ்தலராகவும் இருந்தார். கர்த்தரிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்த சகோதரர்களில் ஒருவராக யாக்கோப்பு வெளிப்படையாக இருந்தார். அப்படியே யூதாவும் இருக்கிறார் என்பது தெளிவாக உள்ளது. சீமோன் மற்றும் யோசே சந்தேகம் கொண்டவர்களாக இருந்தனர் மற்றும் இவர்கள்தான் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுபவர்களாக இருக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் பெந்தகோஸ்தே சமயத்தில் மாறியிருந்தது என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு நிரூபிக்கின்றது. இயேசுவின் சகோதரர்கள் அவருடைய பணியின் துவக்க காலத்தில் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவில்லை என்பதுதான் யோவான் 7ஆம் அதிகாரத்திற்கான சிறந்த தீர்வாக இருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருந்தால் ஏன் பின்பு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்னுடைய சகோதரர்களிடம் சொல்லுங்கள் என்று இயேசு முதலாவது கூறுகிறார்? இந்த செய்தி அவிசுவாசிகளுக்கு போயிருக்கவில்லை. என் தாய் யார், என் சகோதரன் யார், இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று மார்க் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பாடத்தை தவிர இந்த நேரம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீஷர்களை தம் சகோதரர்கள் என்று அழைத்ததாக பதிவு எதுவும் இருக்கவில்லை. இந்த பாடத்தின் அர்த்தம் நிச்சயமானதாக இருக்கிறது. அவர் ஒவ்வொருவரையும் தம் தாயாராக அழைத்ததை விட பூமிக்குரிய குடும்பமாக இனி இல்லாமல் இருக்கும் எவரையும் அவருடைய சகோதரர்கள் என்று வழக்கமாக அவர் அழைக்கும் பாங்கினை இது இன்னும் பெறவில்லை. பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் சீஷர்கள் அதிகாரப்பூர்வமாக சகோதரர்களாக இருந்ததில்லை. ஏனெனில் ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல் இன்னும் இருந்திருக்கவில்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாக்கோப்பிடமும் யூதாவிடமும் சொல்லுங்கள் என்று இயேசு அர்த்தப்படுத்தி இருக்கலாம். பின்பு ஏன் மார்க் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவருடைய சகோதரர்கள் அவரை தேடினார்கள்? அவர்களும் வளர்ந்த மனுஷர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவரை போஜனம் சாப்பிடும்படி வீட்டிற்கு அழைக்கவில்லை. அநேகமாக அவர்கள் நிச்சயம் அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு விரும்பினார்கள். அவரிடத்தில் விசுவாசம் கொள்ளாத சகோதரர்களின் நிலைமையில் அல்ல. ஆனால் மறுபடியும் வசனம் யாக்கோப்பையும் யூதாவையும் குறிப்பிடுவதாக இருக்கலாம். 2. பெந்தகோஸ்தேயில் அப்போஸ்தலர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் இருந்ததாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பட்டியலிடுகிறது. இது பிரச்சனை இல்லாததாக தோன்றுகிறது. அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது உறவினர்களாக இருக்கலாம்.
அப்போஸ்தலர்களாக இருக்கவில்லை. இருவர் மட்டும் இருந்தனர், யாக்கோப்பு மற்றும் யூதா. இந்த உரைப்பகுதி இந்த வாதத்தை எப்படி இருந்தாலும் வலுவாக்குகிறது. அதாவது அவருடைய சகோதரர்களில் சிலர் அப்போஸ்தலர்களாக இருந்தவர்கள் தவிர மற்றவர்கள் கூட பெந்தகோஸ்தேயின் போது அவரிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்பு அவர்கள் அவரை விசுவாசித்திருக்க மாட்டார்கள். இப்படியாக இது யோவான் 7ஆம் அதிகாரத்தை நிறைவேறுதலாக்குகிறது. இங்கே கிட்டத்தட்ட நிச்சயமாக அவருடைய சகோதரர்கள் சீமோன் மற்றும் யோசே இருக்கிறார்கள். 3. யாக்கோப்பு அல்லது யூதா எவருமே தங்களுடைய அப்போஸ்தலத்துவத்தை அவர்களுடைய நிருபங்களில் குறிப்பிடுகிறதில்லை என்று சிலர் கோருகின்றனர். இது உண்மையாக இருக்கிறது. இதற்கு மாறாக பேதுருவும் பவுலும் தங்களுடையதை வழக்கமாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பவுல் எபிரேயர் நிருபத்தில் அவ்வாறு செய்கிறதில்லை. ஆனால் யோவான் செய்கிறதில்லை. ஆகவே யோவான் அப்போஸ்தலராக இல்லை என்று நாம் அனுமானிக்கலாமா? இந்த வரிசையில் வலுவான ஆனால் சரியில்லாத வாதம் யூதா 17 மற்றும் 18ஆம் வசனங்களில் இருக்கிறது. இவைகளின் வாக்கிய அமைப்பு யூதாவை அப்போஸ்தலரின் எண்ணிக்கைக்கு வெளியே வைக்கிறதாக தோன்றுகிறது. ஆனால் யூதாவின் கருத்து நாம் அப்போஸ்தலத்துவ எழுத்துக்கள் அனைத்திற்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று வெறுமனே தோன்றுகிறது. எல்லா சான்றுகளின் வெளிச்சத்தில் யூதா 17 மற்றும் 18ஆம் வசனத்தின் வலிமை யூதாவை அப்போஸ்தலத்துவத்திலிருந்து விலக்குவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை. 4. யாக்கோப்பு கர்த்தருடைய சகோதரன் என்று அழைக்கப்படும் போது யூதா தம்மை கர்த்தருடைய சகோதரன் என்று கூறாமல் யாக்கோப்பின் சகோதரன் என்று ஏன் அழைக்கிறார்? இந்த கேள்விக்கான பதில் முழுவதும் மேற்கோள் மற்றும் நேரம் பற்றிய விஷயமாக இருக்கின்றது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல்தான் யாக்கோப்பை கர்த்தருடைய சகோதரன் என்று குறிப்பிடுகிறார். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரே குறிப்பை பவுல்தான் அர்த்தப்படுத்தினார். எந்த யாக்கோப்பு என்பதை வேறுபடுத்துவதற்கு அவர் வெறுமனே விரும்பினார் என்பதை இந்த சூழல் காண்பிக்கிறதாக இருக்கிறது. அவரை கர்த்தருடைய சகோதரன் என்று அழைத்தது அவருடைய கருத்தை உறுதியாக்கியது. எனினும் யூதா இயேசுவினுடைய மற்றும் மூத்த யாக்கோப்பினுடைய மரணங்களுக்கு பின்னர் அவருடைய கடிதத்தை எழுதினார். இப்படியாக அவர் தம்மை எருசலேம் சபையில் முக்கியமான அப்போஸ்தலராக ஒரே யாக்கோப்பின் சகோதரனாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். கர்த்தருடைய சகோதரன் என்று யூதா தம்மை அழைத்து கொண்டிருப்பாரானால் எனக்கு தொடர்புகள் உள்ளன என்ற வகையினாலான தற்பெருமை பேசும் அறிக்கையாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். யாக்கோப்பு கூட தம்மை பற்றி இந்த அடையாளத்தை தனிப்பட்ட முறையில் உபயோகப்படுத்தவில்லை. யாக்கோப்பின் சகோதரன் என்று தம்மை அழைப்பது அருகாமையிலிருந்த மற்ற அநேக யூதாசுகளிலிருந்து தன்னை வெறுமனே அடையாளப்படுத்திக் கொள்ளுவதற்காக இருந்தது மற்றும் இது அப்போஸ்தலரான அல்பேயுவின் யாக்கோப்பினுடைய சகோதரராக அப்போஸ்தலரான யூதாவை குறிக்கும் மேற்கோளுடன் தொடர்பு படுகின்றது. இயேசு யோசேப்பின் குமாரனாக இருந்ததில்லை, ஆனால் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்பதை அப்போஸ்தலர்கள் அறிந்திருந்தனர் என்பதையும் கவனிப்பது தகுதியானதாக இருக்கிறது. யூதா தம்மை யாக்கோப்பின் சகோதரனாக அடையாளப்படுத்துவது அவர்கள் ஒரே தகப்பனை உடையவர்களாக இருந்தனர் என்பதை சுட்டி காட்டுதலாகவும் இருக்கலாம். அதாவது தேவன் இயேசுவுக்கு தந்தையாக இருந்தார் என்ற விஷயத்தை அப்போஸ்தலர்கள் வலியுறுத்த விரும்பினர். இயேசுவை தங்கள் சகோதரராக அழைப்பது இந்த உண்மையை தெளிவற்றதாக்கிவிடும். 5. குழப்பங்களிலிருந்து ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருதல். மேலே குறிப்பிட்ட சான்றுகளை பின்பற்றி கீழ்கண்ட முடிவுகளை விரும்பத்தக்க விதத்தில் பாதுகாப்பாக அடைய பெறுவதாக தோன்றுகிறது. அல்பேயுவின் மனைவியாகிய மரியாளின் பிள்ளைகளை கருத்தில் கொள்ளும் போது யாக்கோப்பு, யோசே மற்றும் சலேமே அவளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பாதுகாப்பாக நம்ப முடியும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56, மார்க் 15ஆம் அதிகாரம் 40, 16ஆம் அதிகாரம் 1 ஆகிய வசனங்கள் மற்றும் லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும் போது யூதாவின் பெயர் ஒருபோதும் இருக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவரும் இயேசுவும் ஒரே தாயாரை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அநேகமான வலுவான போதிய ஆதாரமாக உள்ளது. இருப்பினும் மார்க் உரைப்பகுதிகள் இரண்டையும் ஒப்பிடும்போது பெயர்கள் தவிர்க்கப்படுதல் அசாதாரணமானது அல்ல
என்பதை இது தெளிவாக்குகிறது. இயேசுவின் குடும்பம், அவருடைய தகப்பன் யோசேப்பு, அவருடைய தாயார் மரியாள், அவருடைய சித்தி மரியாள், அவருடைய சித்தியின் பிள்ளைகள் யாக்கோப்பு, யோசே மற்றும் சலோமே மற்றும் மற்ற 2 சகோதரர்கள் யூதா மற்றும் சீமோன் இருவரும் அநேகமாக அவருடைய தாயாகிய மரியாளின் பிள்ளைகள். மற்ற சகோதரிகள் இருந்தனர். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம், மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்பது தெளிவாக இருக்கிறது. மற்ற சகோதரர்கள் எவரும் குறிப்பிடப்படவில்லை. மற்ற சகோதரர்கள் குறிப்பிடப்படுகிறதினால் மற்ற சகோதரர்கள் இருக்கவில்லை என்ற முடிவுக்கு வருவது அநேகமாக பாதுகாப்பானதாக இருக்கிறது. இது வலுவாக பரிந்துரைப்பது என்னவெனில், இயேசுவின் ஊழியத்தின் துவக்க காலத்தில் யோவான் 7ஆம் அதிகாரம் அவரை விசுவாசிக்காத 2 சகோதரர்களாக யோசேப்பும் சீமோனும் இருக்கிறார்கள். ஆனால் இறுதியில் இவரை விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த கேள்வி இருக்கிறது: பெயரிடப்பட்டவுடன் பிறந்த ஒரே பெண்ணாக சலேமே ஏன் இருக்கிறாள்? அவள் தன்னை வேறுபடுத்தி காட்டுகிறவளாக இருந்திருக்கலாம் மற்றும் அதனால் சில அங்கீகாரம் உடையவளாக இருக்கலாம். அல்லது மற்ற சகோதரிகள் பெயர் பட்டியலிடாத விதத்திலும் மிகவும் இளையவர்களாக இருந்த போதும் சலோமே வயது உடையவளாக இருந்திருக்கலாம். யோசேப்பு அல்பேயுவின் மனைவியினால் குறைந்தபட்சம் 3 பிள்ளைகளை உடையவராக இருந்தார் என்ற ஒரு விஷயம் நிச்சயமானதாக இருக்கிறது. சபைக்கு குறிப்பிடத்தக்க விதமாக வந்திருக்கிறவர்களில் இந்த குடும்பத்திலிருந்து ஆவியில் ஏவப்பட்ட 3 போதகர்களாக இயேசு, யாக்கோப்பு மற்றும் யூதா இருந்தனர். இந்த ஒரு குடும்பத்திலிருந்து எத்தகைய பாரம்பரியம்! 6. ஒரு கூடுதல் குறிப்பு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் செபுதேயுவின் குமாரன் யாக்கோப்பு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நிருபம் எழுதுகிறதில்லை. இதற்கு பிறகு யாக்கோப்புக்குரிய எல்லா குறிப்புகளும் சின்ன யாக்கோப்புக்குரியதாக இருக்கின்றன. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16, 17 மற்றும் 15ஆம் அதிகாரம் 13, 14, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனங்கள் பேதுரு மற்றும் சின்ன யாக்கோப்பு ஒருவருக்கொருவர் நெருக்கமானவர்களாக இருந்தனர் என்று உணர்த்துவதாக தோன்றுகிறது. ஒருவேளை யாக்கோப்பு முக்கியமானவராக இருந்த காரணத்தினால் பாரம்பரிய மரபின்படி யாக்கோப்பு தோற்றத்தில் அதிகமாக இயேசுவை போல் இருந்ததால் பேதுரு அவரிடம் அதிகமாக ஈர்க்கப்பட்டு இருக்கலாம். நிச்சயமாக எந்த ஒற்றுமைக்கும் உயிரியல் காரணம் எதுவும் இருக்கவில்லை. எந்த நிகழ்விலும் யூதா தம்முடைய 1ஆம் வசனத்தில் கூட யாக்கோப்பை தொடர்புபடுத்திக் கொள்ளுகிறார். ஆகவே ஒருவேளை யூதா பேதுருவுடன் அதிகம் தொடர்பு மற்றும் மரியாதை கொண்டவராகவும் இருந்திருப்பார். இதன் காரணமாகவே யூதாவின் நிருபத்தில் பேதுருவின் 2ஆம் நிருபத்தின் தாக்கம் பெரிதும் உள்ளது என்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அவர்கள் இருவரும் சபையின் பிரச்சனைகளை பெருமளவிற்கு நல்ல முறையில் விவாதித்திருக்கலாம் மற்றும் சகோதரர்களை எச்சரிப்பதில் கூட்டு முயற்சியாக முடிவெடுத்திருக்கலாம். இந்த கடிதத்தின் நோக்கம்: யூதாவின் இந்த நிருபம் 2ஆம் மரணம் கடிதம் என்று எளிதாகவும் மற்றும் நன்றாகவும் அழைக்கப்படலாம். இது மன உளைச்சலை வெளிப்படுத்திய நிலையில் யூதாவும் பேதுருவும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் சபையில் மரணம் அச்சுறுத்தலின் மனப்போக்குகளை உடைய சகோதரர்களை பார்த்து அவர்களை எச்சரிப்பதில் ஒன்று சேர்ந்து அக்கறை கொண்டிருந்தனர். யூதா எழுதுவதற்கு உட்கார்ந்த போது அவர் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டார் என்று 3ஆம் வசனத்தில் நம்மிடம் கூறுகிறார். இந்த நிருபத்தின் விஷயங்கள் எச்சரிப்பதற்கு யூதாவை கட்டாயப்படுத்தினவைகளாக இருக்கின்றன. இது நிதானமான எண்ணமாகவும் மற்றும் பிரிவினையில்லாத கவனம், தியானம், ஜெபம் மற்றும் கிரகிப்பிற்கு நன்கு தகுதி உடையதாக இருக்கிறது. ஆமேன்.